ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு, நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு சாதத்துக்கு வந்து கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு அது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அரிசி போட்டாச்சு. இப்போ தான் கொதிக்குதா, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. மறுபடி வந்து இதில் வந்து மாவு இருக்குது, ஆப்பத்துக்கு மாவு. இதில் வந்து பொங்கி வந்துருக்குது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இறால் வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு கிரேவி கணக்காக செஞ்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து இது வந்து பாறை மீன். அப்போ நான் காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்கான மசாலாலாம் போட்டுட்டேன். அதாவது வத்தல் தூள், மஞ்சள் தூள், இந்த மிளகுத்தூள் போட்டிருக்கேன், மாதிரி உப்பு, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா விரசி வச்சுட்டு நம்ம மீன் பொரித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் இருந்தது. அந்த குழம்பு வந்து சூடாக்கிட்டேன். இன்னும் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு அந்த மீன் பொரிச்சு வச்சு கொடுத்து விடணும். அடுத்து அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம பின்னாடி பாத்திரம்லாம் கழுவாமல் நான் அதில் வச்சுருந்தேன்ல, பின்னாடி வந்து பாத்திரம் வந்து கழுவலை, தண்ணி வரல அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் தண்ணி போட்டுட்டோம். வந்துட்டு மறுபடியும் காலையில் எங்கள் ஊரில் வந்து மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு வந்து நல்லா இருட்டாகவே இருக்குது, எனக்கு விடியவும் இல்லை, அப்படியே இருக்குது. நான் வந்து என்னோடய வேலைகளை பார்க்கேன். அது சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு. அரிசி வந்து இதில் இருக்குது. தான் என்ன செய்யணும் அப்படின்னா அரிசியெல்லாம் எடுத்து வச்சு வைக்கணும். சரி காலையில் நம்மளோட வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளி தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சு நம்ம வேலையை பார்க்கலாம். மசாலா தடவி வச்சுட்டேன் அப்படின்னா இதை வந்து இதையும் பொரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். இல்லை 2-3 பாத்திரம் கிடக்குது. என்னதுன்னா காஃபி போட்ட பாத்திரம் தான், அதுதான் இருக்குது, நல்லா இருக்குது. மறுபடியும் மூடி எல்லாமே இருக்குது. அதில் வந்து இதை கழுவிட்டு கொஞ்சம் பால் காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். அங்கே வந்து சோறு வந்து நல்லா கொதிக்குது. நான் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேலைகள் ஒவ்வொன்றையாக நம்ம செய்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ அங்கே வந்து இறால் வந்து கிரேவி வைக்கிறதுக்கு எல்லாம் வதக்கி எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் தேங்காய் மட்டும் வறுத்து அரைச்சி அதையும் போடணும். அதெல்லாம் அது அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஆப்பம் சுடணும். அப்புறம் குழம்பு வந்து சூடாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நல்லா இருக்குது. மீன் குழம்பு இதில் இருக்குது. அடுத்து இதில் வந்து இப்போ தான் காஃபி போட்டேன். காஃபி வந்து போட்டாச்சு. அதையும் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். என்ன வந்து இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குன்னு தேங்காய் வந்து வெளியில் இருக்குது, அதாவது உரிச்சு வச்ச தேங்காய் இருக்குது, அதை இதுங்கணும். இந்த பக்கம் வந்து காஃபி கொடுத்த அந்த கப் இருக்குது. இதில் வந்து மீன் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன். என்ன இதை வந்து பொரித்து எடுக்கணும். நல்லா உப்புலாம் பிடிச்சிருக்கோம். ஏன்னா முதல்ல வந்து உடனே அதை செஞ்சுட்டேன். ஏன்னா இதில் வந்து மாவு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு சோடாப்பொடி போட்டு கலக்கி வச்சிடணும். உப்புலாம் போட்டுட்டேன், சோடாப்பொடி போட்டு கலக்கி வச்சிடலான்னு இருக்கேன். சாதம் வந்து முக்கால்வாசி வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் தான் வேகணும். அதனால இதையும் ஐக்கிரம் வடிச்சிடலாம். இதெல்லாம் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தோடனே அந்த எல்லாமே இதை வடிச்சிட்டோம் அப்படின்னா காலையிலே சாதம் ரெடி ஆயிரும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று குழம்பு பருப்பு போட்டு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு வச்சிடலாம். மறுபடி இதில் எல்லாம் ஜாமான், அதாவது மல்லியிலை, மறுபடி அது எல்லாம் தேவையில்ல, மிளகாய் எல்லாமே இதில் இருக்குது. இஞ்சி பூண்டு இப்போ தான் போட்டேன். அதுக்கு அது போக மீதமானது இதில் இருக்குது. சரி, நான் வந்து நேரம் வந்து விடிஞ்சிடுச்சு. இந்த பாருங்க இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் மழை துள்ளி போடலை. காலையில் துள்ளி போட்டுச்சு, இப்போ மழை துள்ளி போடலை. ஆனால் 1-2 துள்ளி போடுது. முதல் சரசரன்னு போட்ட மாதிரி இருந்தது. சரி பார்க்கலாம் நம்ம வேலையில். மீனுக்கு போடுறதுக்காக கொஞ்சம் பூடு, மறுபடியும் 2-3 சீரக பொடி போடலை அதில், அதனால் சீரகம் போட்டேன். கருவேப்பிலை, இல்லைன்னா பூண்டும் கருவேப்பிலையும் மட்டுமே போட்டு சதைச்சி அதில் போட்டு நம்ம வைக்கிறோம். பொரித்தோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி நம்ம என்ன பார்க்கலாம். தேங்காய் வந்து வறுத்துட்டேன். தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்படி கொஞ்சோண்டு கசகசை போட்டு வறுத்தாச்சு. அடுத்து இதில் வந்து இதை வந்து வத்தல் தூள் போட்டுட்டேன். அதனால் இந்த சைடில் வந்து மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து கிரேவிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து அடுத்து மீன் கொஞ்சம் மீதி இருந்தில் அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து மீன் வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள், எங்கள் இதில் மழை இந்த பெஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? மழை வந்து எப்படி இருட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மழை வந்து வந்தாச்சு. திடீர்னு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் மழை ஊற்றுன்னு ஊற்றுது. இப்படி இருக்குது. சரி, என்ன வந்து இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அந்தாலும் நம்ம ஆப்பத்தையும் சுட்டலாம். அங்கே மீன் இதுங்கட்டும். சாதம் வந்து வெந்துடுச்சு, என்னது வடிக்க மட்டும்தான் செய்யணும். இதை வடிச்சிடுறேன். மீன்லாம் பொரிச்சிட்டேன். பொரிச்சு வந்து மீன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பசங்களுக்கு பாக்ஸில் வச்சுட்டேன். இதில் இன்னும் இவ்வளோ மீன் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு சைன் போட்டேன்னா அதனால் பெண் இருக்குது. இவ்வளோ மீன் இருக்குது. இது வந்து என்ன எங்களுக்கு தானே, அதனால் பசங்களுக்கு மீன் வச்சாச்சு. இதில் வந்து மீன் குழம்பு வந்து இருக்குது, அதாவது பாறை மீன் குழம்பு. அடுத்து இதில் வந்து இறால் கிரேவி இருக்குது. இதில் வந்து ஆப்பம் இருக்குது. அடுத்து ஆப்பம் வந்து இந்த சுட்டுக்கிட்டு இருக்கேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதான் ஆப்பம் தான், ஆப்பம் சுட்டு வச்சுருக்கிறேன். மாதிரி இன்னைக்கு பசங்களுக்கு புளியோதரை செஞ்சுட்டேன். என்ன அப்படின்னா, சொன்னல ஏதாவது பருப்பு போட்டு வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி எனக்கு புளியோதரை வச்சு அதை மீன் பொரிச்சு வச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு அதை வச்சாச்சு. வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பசங்களுக்கு தலை எடுக்கணும். பசங்க வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. மாவு இருக்குது, ஏன்னா தேவையான அளவு சுட்டுட்டு மீதி மாவத்தைக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற்றி வச்சு வைக்கணும். அவ்வளோதான். மாதிரி பாக்ஸுக்குள்ளே எல்லாமே லஞ்ச் பேக்குக்குள்ளே எல்லாமே வச்சாச்சு. பாக்ஸுக்குள்ளெலாம் வச்சு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அவங்கள வச்சல பரப்பிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கு